போன வீடியோல ஆப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்றத சொல்லியிருந்தேன். அதுக்கு நெறையவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல வந்துட்டு ஆப்பம் வந்து அடுத்த நாள் காலையில நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. ஸோ எப்படி நான் ஆப்பம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ புளிச்சு வந்திருந்த மாவு கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் எல்லா மாவையும் எடுக்கல. பாதி மாவு தான் எடுத்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க தேவைப்பட்டா சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனா சேர்க்காமயே நல்லா தான் வரும். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால உப்பு இப்போ சேர்க்க தேவையில்ல. இப்போ அதுலருந்து கொஞ்சமா எடுத்து ஊத்திட்டு நம்ம சுத்தி எடுத்துக்கலாம். சுத்தும்போதே நமக்கு வந்து அந்த இடையில கேப் கேப்பா அந்த பபிள் பபிளா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலே நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் ஆப்பம். ரொம்பவே சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. நான் வந்து வெறும் ஆப்பமும், முட்டை ஆப்பமும் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. நீங்க இன்னுமே ஓரங்கள்ல வந்துட்டு கிரிஸ்பியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ சாஃப்ட்டா வேணும் அப்டின்னா, இந்த மாரி எடுத்துக்கோங்க. சூப்பரா வந்துருந்துச்சு ஆப்பம். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்டி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.